தாவேக்கா இந்த படத்தை பிரச்சாரத்துக்காகவே யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த படத்தின் மேல தான். எலெக்ஷன் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன ஆகாட்டா என்ன அப்படின்னு விவசாயம் பண்றாரு. இதோட அறுவடை யாருக்கு போய் சேரும்? விஜய்க்கு தானே சேரும். படம் ரிலீஸ் ஆகி பிரச்சாரம் பண்ணா விஜய்க்கு தானே சேரும். ஆமா, அப்ப விஜயவே நம்ம தூக்கிட்டோம்னா இதுதான் அமித்ஷாவோட பாணி. தம்பி நல்லா கூட்டம் சேர்த்து வச்சிருக்காப்புல, படம் வேற எடுத்து வச்சிருக்காப்புல, அந்த படத்துல அவருக்கு ஓட்டு விழுக்கும். தம்பியவே நம்ம தூக்கிட்டோம்னா பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, பாஜக மதவாத அரசியல் அதெல்லாம் போட்டுருவாங்க. உங்களுக்கு எப்படி தற்கொலைகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, என் தலைவன் என்ன சொல்றானோ அதை நான் செய்வேன். திமுக தான் எதிரி எங்களுக்கு, பாஜக நாங்க ஆதரிக்கிறோம். விஜய் எப்படி போக மாட்டாருன்னு தோணுது. யார் சொன்னா? படம் தானே 500 கோடி தானே, போனா போட்டுன்னு விட்டுற மாட்டாரா? அப்படி விட்டாருன்னா திகார் இருக்கு, சிபிஐ இருக்கு. நீங்க செஸ் கேம்ல பாத்துருக்கீங்க, குதிரை இருக்குல்ல, நகர்த்துனீங்க அப்படின்னா யானை குறுக்கால குத்திடும். சரி, யானையை தூக்கி இந்த பக்கம் வந்தேன்னா பிஷப் பின்னாடி இருந்து முட்டிடும். இந்த மாதிரி செக் வச்சிருக்காங்க விஜய். விஜய் அவர்களும் துணிச்சலா எதிர்க்க மாட்டாருங்கிறத இந்த அதனாலதான் எதிர்க்கிறது இல்ல. அதனாலதான் பிஎம் சார், ஆமா, எதுவுமே வரல. அமித்ஷா சார் அப்படிலாம் கத்துறது இல்ல. அண்ணாமலை சார்னு கூட கத்த மாட்டாரு. ராகுல் அவர்களுடைய இந்த ட்வீட் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம், காங்கிரஸ் திமுக கூட்டணில இருந்து விலகுது, தாவேக்காவோட போக ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம், விலகுதுன்னு எடுத்துக்க முடியாது. ரெடி ஆயிடுச்சு, நாசமா போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லல. பொதுவாக பாக்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஜனநாயகன் வெஸ் பராசக்தி மோத இருந்துச்சு. இந்த பராசக்தியினோட ப்ரொடியூசர் கூட நேத்து இப்ப ஜனநாயகன் வெர்சஸ் பினநாயகன் ரெண்டு தான். நேர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஆமா சார். சரி, போலாம். நல்ல விஷயமா வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் சார். பொங்கலுக்கு வர வேண்டிய ஜனநாயகன் வருமா? பொங்கல் முடிஞ்சாவது வெளியாகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே கிளம்பி இருக்கு. இப்போ ஜனநாயகனுடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா? ஜனவரியில வரும், பொங்கலுக்குள்ள வரும். ஓ, பொங்கலுக்குள்ள. ஆமா, அடுத்த பொங்கலுக்குள்ள வருமா? அடுத்த பொங்கல் அடுத்த தீபாவளிக்குள்ளே வந்துடும். அவ்வளோ நாள்லாம் போகாது. தீபாவளிக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிருமே சார்? இல்ல, நாளை கழிச்சு வந்தா கூட தீபாவளிக்கு முன்னாடி வந்த மாதிரி தானே. இந்த படம் எலெக்ஷனுக்காக தானே. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துச்சுனாலே தீபாவளிக்கு முன்னாடி தானே வருதுன்னு அர்த்தம். தீபாவளிக்கு முன்னாடி தான் நான் சொல்றேன். நான் என்ன அந்த தீபாவளி அன்னைக்கு முதல் நாள்னு சொல்றேன், தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். இல்ல, தாவேக்கா இந்த படத்தை பிரச்சாரத்துக்காகவே யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அதுல கண்டென்ட் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த படத்தின் மேலதான். எலெக்ஷன் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன ஆகாட்டா என்ன அப்படின்னு அதுதான் நான் என்ன ஏற்கனவே சொல்றதுதான். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விவசாயம் பண்றாரு. இதோட அறுவடை யாருக்கு போய் சேரும்? விஜய்க்கு தானே சேரும். படம் ரிலீஸ் ஆகி பிரச்சாரம் பண்ணா விஜய்க்கு தானே சேரும். ஆமா, அப்ப விஜயவே நம்ம தூக்கிட்டோம்னா எல்லாம் யாருக்கு போய் சேரும்? இப்போ ஒரு பொண்ணுக்கு 1 கோடி ரூபா சொத்து இருக்கு. இப்போ அந்த சொத்து 1 கோடி சம்பாதிக்கிறது கஷ்டம். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த 1 கோடி நமக்கு வந்துடும். இது காலங்காலமா உள்ள நடைமுறை தான். அதே மாதிரி ஆம்பளையும் இருக்கான், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பான். இது இப்போ காலேஜில் ஏதாவது தற்கொலையாக படிச்சிருந்துருக்கும். ஆனால் அவங்க அப்பா காசு வச்சுருப்பாங்க. 100 பவுன் நகையை போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொண்டாட்டி ஆகிடும் அடுத்தனால. இதெல்லாம் காலங்காலமாக மனித இதில் நடக்கிறது. இது அறவேக்காடாக இருக்கும். பட் அடுத்த நாள் கலெக்டர் ஒய்ஃப்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது. இதுதான் அமித்ஷாவோட பாணி. தம்பி நல்லா கூட்டம் சேர்த்து வச்சிருக்காப்புல, படம் வேற எடுத்து வச்சிருக்காப்புல, அந்த படத்தில் அவருக்கு ஓட்டு விழுக்கும். தம்பியவே நம்ம தூக்கிட்டோம்னா அந்த ஓட்டு யாருக்கு விழுகும்? விழுகுமான்றதுதான் கேள்வி. என்டிஏ கூட்டணிக்கு தற்கொலைகள்னாலும் போடுவான்லம்மா, வேற ஆள் மக்கள் போடலன்னா. இல்ல, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, பாஜக மதவாத அரசியல் அதெல்லாம் போட்டுருவாங்க. உங்களுக்கு எப்படி தற்கொலைகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, என் தலைவன் என்ன சொல்றானோ அதை நான் செய்வேன். திமுக தான் எதிரி எங்களுக்கு, பாஜக நாங்க ஆதரிக்கிறோம். ஏன்னா என் தலைவன் சொல்லிட்டாரு, அவர் சிஎம் ஆகணும், அதுக்கு நாங்க தலைவர் என்ன சொல்றாரோ செய்வோன்றாங்க. ஒரே வார்த்தை. பிள்ளை செத்து போனதே தலைவனுக்காக ஓட்டு கொடுக்குறவங்க பாஜக ஓட்டு போடுறோம். அவங்களுக்கு என்ன கொள்கையும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. கொள்கைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. தற்கொலைகளுக்கு என்ன தெரியும்? கையை காட்டுறது ஓடுப்போம். அப்போ அமித்ஷா என்ன பண்ணோம்னா, லட்டு மாதிரி தம்பியை தூக்கிட்டோம்னா தம்பியோட சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும். விஜய் எப்படி போக மாட்டாருன்னு தோணுது. யார் சொன்னா? படம் தானே 500 கோடி தானே, போனா போட்டுன்னு விட்டுற மாட்டாரா? அப்படி விட்டாருன்னா திகார், சிபிஐ திகார் இருக்கு, சிபிஐ இருக்கு. நீங்க செஸ் கேம்ல பாத்துருக்கீங்களா? குதிரை இருக்குல்ல, நகர்த்துனீங்க அப்படின்னா யானை குறுக்கால குத்திடும்.
சரி, யானையை தூக்கி இந்த பக்கம் வந்தேன்னா பிஷப் வந்து பின்னாடி இருந்து முட்டிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி செக் வச்சுருக்காங்க விஜய். இவர் இங்கிட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்தா ராணியை காலி பண்ணிடுவாங்க. ராணியை இறக்குனா ராஜாக்கே ஆபத்தாயிரும். யானை செத்துரும், குதிரை செத்துரும், இதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா விட்டுருவோமா நாங்கள்? இந்த மாதிரி இருந்தால் அவங்க இப்போ தான் செக் வச்சுருக்காங்க. இப்போ யானையை வச்சு செக், சிபிஐன்ற யானையை வச்சு செக் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இது சென்சார் போர்டு குதிரையை வச்சு ஜனநாயகம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிலாம் செக் வைக்கும்போது எப்படி நீங்கள் நகர்த்துவீங்க காயை? ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் தர்றதுலேயே வந்து காவல்துறையை வந்து நிபந்தனைகள் போடுறதுல என்ன சிஎம் சார் பயமா அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இனிமே பாருங்க எங்கள் ஆட்டத்தை அப்படி இப்படின்லாம் வந்து ஆட்சி மாற்றம் வரப்போகுது, வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க, நம்ம தான் ஆட்சி அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ பேசினாரு. 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி எடுத்த, அதுவும் அரசியலுக்கு பெரிதும் பயன்படக்கூடும் அப்படின்னு அவங்க நம்பி எடுத்த அந்த ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை ஒரு பக்கம் முடக்கியிருக்காங்க. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போகுது, அதை இங்கேயே கூட வச்சு விசாரிச்சுக்கலாம், டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பிஎம் சார் இல்ல மதவாத பாஜக இப்படி அரசியல் மிரட்டுது அப்படின்னு கூட. அவரோட மேரேஜ் வரைக்கும் இழுக்க போறாங்க. யார் மேரேஜ் சார்? விஜய் மேரேஜ் வரைக்கும். ஏன்னா விஜய் ஒய்ஃப் இந்தியன் கிடையாது. ஓகே, ஆமா. அவன் வந்து ஸ்ரீலங்கன்னு பிரிட்டிஷ் நேஷனல். ஓகே, அங்கே வச்சிருக்கிறாங்க. அதில் நிறையா சந்தேகம் இல்லை. இந்தியன் இல்லாத ஒரு ஆளை எப்படி இவ்வளோ நாள் தங்க வச்சிருந்தா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குமா அவங்களுக்கு தெரியாது. நினைச்சா எவ்வளவு எடுத்து விஜயை வந்து கொத்தா தூக்கிடலாம். புரியுதா அவங்க? அப்போ ஐயோ நாள் வராது, தற்கொலைகள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் அடிச்சு ஓட ஓட வரட்டி விட்டுருவாங்க. இல்ல விஜய் அவர்களும் துணிச்சலா எதிர்க்க மாட்டாருங்கிறத இந்த அதனாலதான் எதிர்க்கிறது இல்லை. அதனாலதான் பிஎம் சார், ஆமா, எதுவுமே வரல, அமித்ஷா சார் அப்படின்லாம் கத்துறது இல்லை. அண்ணாமலை சார்னு கூட கத்த மாட்டார் விஜய். புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு காரணம் வந்து விஜய்க்கு தெரியும், இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியாது. அதனாலதான் எதை எடுத்தாலும் திமுக சார் சிஎம் சார்னு சொல்றது. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு சரி போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. திமுக விசாரிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் வந்திருக்காது. இப்ப விஜய் கூப்பிட்டுருக்கே போய் ஆஜராகி 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்கார்ந்து இருக்க வேணாம். அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. திமுக பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாடு போலீஸ் என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு ஒரு 7 மணி நேரம் உட்கார வச்சிருந்தா என்ன? 1/2 மணி நேரம் அதான் என்ன படம் காட்டிட்டு பண்ணி. இல்ல இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு பேசி ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளே பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம். நீங்க முதல்ல சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா அந்த நபர் அந்த கட்சிக்குள்ள என்ட்ரானவன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தைரியம் இருந்தா, தில் இருந்தா எங்க தலைவரை தொட்டு பாருங்க, தலைவர் வீட்டு வாசப்படியை தொட்டு பாருங்க அப்படின்னு. தலைவர் வீட்டு வாசப்படியை நாங்க ஏன்டா தொடுறோம், தலைவனை எங்க வர வைக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அடிச்சு அடியில் எங்க வர வச்சிருக்காங்க. அந்த சவால்லாம் திமுகக்கு தானே சார், பாஜகக்கு இல்லையா? அதைத்தான் விட மாட்டாங்கன்றல. பாஜக தூக்கி தொட்டு பாருன்னா இந்நேரம் திகார் ஜெயில தான் இருந்திருக்கும் 2 பேருமே. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால அப்படி விட்டு வச்சிருக்காங்க. ஜனநாயகன் வெஸ் பராசக்தி மோத இருந்துச்சு. இந்த பராசக்தியினோட ப்ரொடியூசர் கூட நேத்து இப்போ ஜனநாயகன் வெர்சஸ் பினநாயகன் இந்த 2 தான் இப்போ போட்டியே. ஜனநாயகனா பினநாயகன். ஜனநாயகன்றது சிபிஐ கேஸ், பினநாயகன் படம் வந்து ஜனநாயகன். இந்த 2 தான் மோதல். இப்போ சிபிஐயோட மோதி ஜனநாயகன் ஜெயிக்கிறாரா, இல்லை ஜனநாயகனோட மோதி சிபிஐ ஜெயிச்சு பினநாயகன் ஜெயிக்குதான்? இதுதான் இப்போ கிளைமேக்ஸ் என்னன்றது தான் இப்போ பார்க்கணும். ஒரு 2 நாள் முன்னாடி காலையில் ஒரு நியூஸில் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன். என்னென்னா லயோலா மணி அப்படின்னு டிவிகே பர்சன் மைக்கில் பேசுகிறாரு. என்கிட்ட வந்து சகோதரி கேட்டாங்க ஜனநாயகன் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி. வரும், கண்டிப்பாக வரும், பொங்கலுக்குள்ளே வரும்னு நான் சொன்னேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை 3000 ரூபா வாங்கிட்டேன் ரேஷன் கடையில், ஸ்டாலின் கொடுத்தாரு, வாங்கிட்டேன், பத்திரமா வச்சுருக்கேன் படம் பார்க்குறதுக்காக. 4-5 பேர்த்து என் குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் பார்க்கணும், ஆனால் அதுக்குள்ளே காசு காலியாயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பொங்கலுக்குள்ளே வரும், காசை பத்திரமா வச்சுக்கோ, ஒருத்தன் கூட வாங்காமடாத. நான் இன்னைக்கு காலையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் 3000 ரூபாயை. அதை என்ன ஸ்டாலின் பேக்கெட்லேருந்து கொடுத்தாரா, உதயநிதி பேக்கெட்லேருந்து கொடுத்தாரா? நம்ம இப்போ காசை கொடுத்துருக்காங்க, இன்னும் 3000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு போய் ஜனநாயகன் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறேன். மாதிரி மெண்டல் பயல்களை பற்றிலாம் பேசினீங்க, தற்கொலை பயல்களை பற்றி பேசுறதுக்கு நீ கேள்வி வேற பெருசாக வேற கேட்குறேன். இல்ல அந்த புரிதலும் அந்த அவங்களாம் அவ்வளோதான், அட்வைஸும் ஒரு அவங்களோட அறிவு அவ்வளோதான். தலைவனே அப்படி இருக்கும்போது அப்புறம் தொண்டர்கள் இல்ல எந்த அரசியல் கட்சி போய் படம் பாருன்னு சொல்ல மேடை போட்டு சொல்ல போகுதுன்னு எனக்கு அது ஒரு சொல்றாங்கல்ல.
நீங்களாம் விஜய் படத்தை வீட்டிலேயே மாட்டி வைங்க, உங்களுக்கு செல்வம் பெருகும். மாட்டி வைங்கம்மா, உண்மையிலேயேம்மா விஜய் ராசியான ஆள், பணநாயகன். ஜனநாயகன் மட்டும் இல்லை, விஜய் வந்து பிணநாயகன் மட்டும் இல்லை, பணநாயகனும் கூட. இந்த சம்பளம் 200 கோடி வாங்குறாருல, அதனால் அதை கூட நீங்கள் வைக்கலாம். அந்த படத்துல அனிருத் வேற ஒரு லைன் போட்டிருந்தாரு, ஏதோ ஆளை கொல்ல போறான்னு, ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு எல்லாம் விஜய் மொத்தமா ஜெயிலில் வைக்கிறதுக்கு தான் எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்காங்க. அனிருத் எல்லாம் சேர்ந்து தலைவனை கொண்டு போய் திகார் ஜெயிலில். இல்ல யமா வரான்னு ஒரு லைன். அது யாருக்கு? விஜய்க்கு யமா வரான்னு எழுதியிருக்காப்புல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் யமனா நினைச்சு வர்றாருட்டாங்க. சிபிஐன்ற யமனா வந்துருச்சுல்ல, வந்துருச்சா இல்லையா? அந்த அனிருத் சொன்னா அது நடக்குமா? அனிருத் வந்து சாதாரண ஆள் கிடையாதுமா, ஒரு ஞானி மாதிரி. வந்து பாட்டை எழுதி விட்டுறாப்புல, புரியுதா உங்களுக்கு? உங்க விஜய் உங்க அவர் தானே என்ன தெருவுக்கு வருமாவா, உங்க விஜய் உயிர் என்ன வரண்டா, உயிரெடுக்க வரண்டான்னு கடைசியில் எங்க போனாப்புல? சிபிஐ ஆபீஸ் போறாப்புல. உங்க விஜய் உயிரை கையில பிடிச்சிட்டு போற மாதிரியான அந்த பாட்டு சொல்லிட்டு போனாரே சார். வரும்போது தான் பார்க்கணும். வரும்போது பாய் சொன்னாதான் வெற்றிமா. முகத்தை திருப்பி போகும்போது சொல்றது வெற்றி கிடையாது. போகும்போது உள்ள என்ன நடக்குன்னு தெரியாம சொல்லிட்டு போறது. உள்ள வந்து அந்த ஐஸ் பெட்டி, அந்த இது ஐஸ் பாரு, நகத்தை பிடுங்குற இது, புரியுதா? அப்புறம் வந்து கயிறு, அப்புறம் கம்பி ஒரு பக்கம் பழுக்க காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? சினிமா ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் வந்து ஒரு இதுவா இருந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே தீபாவளி பொங்கல்னா பெரிய நடிகர்களுடைய படம் வரும், நல்ல படங்கள் வரும், பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஜனநாயகன் வருது அப்படின்னு சொல்லி காத்திருந்தவங்களுக்கு அது வேற எந்த படமும் போட்டிக்கு வராம ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட்டை போடலான்னு பார்த்தாப்புல எலெக்ஷன் செலவுக்கு, கடைசியில் போங்காக்கி விட்டாய். இப்போ நஷ்டத்தில் தான் போய் 200 கோடி தேர்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களாம் 500 கோடின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இவர் 200 கோடி சம்பளம் வாங்கிடுவாரா, 75 கோடியில் படம் 250 கோடி சார், 250 கோடி சம்பளம் வாங்குவாரா, 50 கோடியில் படம் எடுப்பாங்கன்னா அது வந்து 500 கோடி வசூல் பண்ண இருக்குமா? லூசு. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். ஆமா, கலெக்ஷன் வரும். கொண்டு வச்சு இப்போ இதில் வச்சு இப்போ இது பண்ணி விட்றாங்க, திகார் ஜெயிலில் கொண்டு வச்சு. பராசக்தியை மோசமாக விமர்சிப்பதும் தாவேக்கானுடைய ஜனநாயகன் இந்த இதுக்கு பிறகு பராசக்தியை மோசமாக விமர்சிப்பதும், சிவகார்த்திகேயன் அவங்க ஃபேமிலியை பிடிச்சி இழுத்து விமர்சிப்பதும், இது மாதிரி விஷயத்த சமூக வலைதளங்கள் முழுக்க பண்ணுறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? பராசக்தி வந்த நேரத்தில் தான் ஜனநாயகன் 18 hours முன்னாடி தான் வந்து ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பராசக்தியோட ப்ரொடியூசர் கோவமாயி ஒரு ட்வீட் போட்டுட்ருக்காரு. அதான் தற்கொடிகள் ஏதாவது சொல்றதாமா, இதுல என்ன, இதில் லாஜிக் என்ன இருக்கு? பணம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, எவன் மேலே பாயிருது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதரவை வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியே ட்வீட் போட்டிருக்காரு, கலாச்சாரத்தை முடக்குதுன்னு சொல்லி. ஜனநாயகன் படம் தான் வந்து தமிழ் கலாச்சாரமா, அது கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய படமா? அவருக்கு என்ன கர்மாந்திரத்தை எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. விஜய் படம்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ராகுல் வந்து தான் காங்கிரஸே காலியாக போச்சுன்றது ஒரு விஷயம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ராகுல் தான் நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லி கொஞ்சம் கடைசியில் கொண்டு போய் 92 சீட்டு கொண்டு 47 சீட்டில் கொண்டு விட்டாப்புல போன டைமு. அதுக்கப்புறம் அவரே வந்து மனம் மருந்தி வெளியே போயிட்டாப்புல. நான் வேணாம், தலைவராக இல்லை, பழி இந்த வயசான ஆள் மேலே போடுங்கன்னு சொல்லி அந்த கார்கேன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை வந்து மல்லிகார்ஜுன கார்கே தலைவராகி இவர் தான் பார்த்துங்க, இனி வந்து காங்கிரஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பழி அவர் மேலே போட்டிருக்க தலைவர்னாங்க. அதே மாதிரி பீகார் ராகுல் எடுத்த சரியான முடிவுனால தான் கூட்டணி கடைசி வரைக்கும் போகாம ஒற்றுமை இல்லாம இதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்களே, இதே மாதிரி ஆச்சு, ஜீரோவாச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட் இருக்கு, இதையும் காலி பண்ணி விட்டு போயிருப்போம். தமிழ்நாடு கேரளா இருக்கு, ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா நம்ம பாட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. நான் தெரியல. காங்கிரஸுக்காக தொடர்ந்து திமுக குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து இப்படி அதான் எல்லாம் முடிச்சு இதன் மூலியமா என்ன எடுத்துக்கலாம்? ராகுல் காந்தியே ட்வீட் போட்டது. கடையெல்லாம் விற்க போற கடையில பாத்தீங்கன்னா 500 ரூபா பொருளா 100 ரூபாய்க்கு விற்பாங்க, போற விலைக்கு வித்துட்டு கடையை அடைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ராகுல் பிளான் பண்ணிருக்காங்க. இல்ல, ராகுல் அவர்களுடைய இந்த ட்வீட் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணில இருந்து விலகுது, தாவேக்காவோட போக ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம், விலகுதுன்னு எடுத்துக்க முடியாது. ரெடி ஆயிடுச்சு, நாசமா போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லல, பொதுவா பாக்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு ஒரு படம் எடுப்பாங்க ஃபியூச்சர்ல, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு. இல்ல, இதே விஷயத்த நாடாளுமன்றத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 years முன்னாடி மோடி அவர்கள் பேசினாரு. அந்த நேரத்துல நான்லாம் வந்து ஆதங்கப்பட்டு பேட்டிகள்லாம் எடுத்திருக்கேன், ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு அது அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மோடி நினைக்கிறதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு ராகுல்.
அவங்க ஒன்றும் செய்ய வேணாம், அவரே இவங்களே. மண்ணை போட்டு முடிவாங்க. ம். ம். ஆகா திமுகவில் சேராததுனால காங்கிரஸ் மண்ணை போட்டு முடியும்னு நம்ம சொல்ல வரல. ம். காங்கிரஸ் இல்ல, ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி காங்கிரஸோட போனா இல்ல காங்கிரஸோட முடிவுகள்னாலே அது ம், ம். தானே மண்ணை வாரி போட்டு கட்சி மோதல் முடிவுகள், பீகார்ல தான் நடந்துச்சு. ம், ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, இருக்குது என்ன கிரவுண்ட் ரியாலிட்டின்னே தெரியாம மாநில கட்சிகளை மதிக்காம இருக்கிறது, அதிகமாக இருக்கிற போது இவங்களுக்கு எந்த வித செல்வாக்குமே தமிழ்நாட்டில் கிடையாது. யாருக்கு? காங்கிரஸ். காங்கிரஸ். ஸோ இது திமுக இதில் திராவிட கட்சிகளோட சேரலைன்னா ம். அதோட மண்ணு தான். ம். நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தீபாவளிக்கு வருதா இல்ல உடனடியா ப்ராப்ளம் சால்வ் இல்ல, ஆகி தீபாவளிக்கு முன்னாடின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி தான், எப்ப தீபாவளி வேணாம். முதல் நாள்னு சொல்லலை. ம். பொங்கல் முடிஞ்சு அடுத்து பொங்கலுக்கு முடிஞ்சு அடுத்து தீபாவளி பண்டிகை. ம், ம், ம். அதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஒரு டைம்ல பொங்கலுக்கு வரல மொத்தத்துல. உங்களுக்கு வராதுன்னு தான் நம்ம அன்னைக்கே சொல்லிட்டேன், போன பேட்டியிலே சொல்லிட்டேன் ம், ம், உங்களுக்கு வராது இந்த படம் அப்படின்னு. ம், ஆனா தீபாவளிக்கு முன்னாடி கட்டாயம் வரும்ன்றதையும் நான் தான் சொல்றேன். ம். எதுல வரும்? கந்தன்மலை மாதிரி யூடியூப்ல வருமா இல்ல இல்ல யூடியூப்ல போட்டா கூட 400 கோடி ரூபாய் கால்குலேஷன் நான் வச்சிருக்கேன். இப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்க. யூடியூப்ல போட்டிருந்தா இந்நேரம் படம் வந்து இந்த இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்க நேரத்துல இந்நேரம் பிச்சிட்டு போயிருக்கும். போயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க போன பேட்டியில சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி 100 பாத்துருப்போம். ரூபா ஒருத்தர் பாக்குறாங்கன்னு வைங்க, 4 கோடி பேர் வந்து 40 மில்லியனா 45 மில்லியனோ இது பார்த்துருக்காங்க. எது ட்ரைலர் ட்ரைலர் பார்த்து ஆமா ஆமா. அவங்க பூரா பார்த்தாலே 100 ரூபா வச்சிங்கன்னா என்ன ஆச்சு? 450 கோடி ஆச்சு. மீதி ஃபாரின் ரைட்ஸ்லாம் போட்டால் அவங்க நினைக்கிற 600 கோடி வந்துடும். ம். புரியுதா அவங்களுக்கு? சூப்பர் சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்ல சார் அவங்களோட. ஐடியா கொடுக்குறோம், கேட்க மாட்டேறேன். இல்லை படத்தை தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, நான் நன்றி சார், நன்றி.